இலங்கை முழுவதும் வானம் சோகத்தின் காற்றை வீசுகிறது. ஒவ்வொரு நாளும் மழை மட்டுமல்ல, பல உயிர்களும் புதையுண்டு விழுகிறது. அந்த நிலம் நேற்று வரை பசுமை பாடியது. ஆனால் இன்று அதே நிலம் தன் குழந்தைகளை வாசம் கூட விடாமல் மண்ணுக்குள் இழுத்து கொண்டு போகிறது. அம்மாக்கள் கூக்குரல், என் குழந்தை எங்கே இருக்க என்று இருளை கிழித்து கத்துகிறது. அந்த குரல் எந்த கடற்கரையும் அடையவில்லை, அது மலைக்குள் கரைந்து போகிறது. அப்பாக்கள் உடைந்த கதவுகளையும் தள்ளாடும் சுவர்களையும் கைவிடப்பட்ட பொம்மைகளையும் பார்த்து கண்ணீரை ஒத்திக்கொண்டு மேலும் விழுந்து போகாமல் தன் மனதை பிடித்து நிற்கிறார்கள். ஒரு வீடு மண்ணில் புதைகிறது. ஆனால் அதில் குடும்பத்தின் கனவுகள், சிரிப்புகள், புன்னகையின் பிம்பங்கள், உறவுகளின் வாசம், அவையெல்லாம் ஒன்றாக நிச்சயமற்ற இருளில் அழிகிறது. வெள்ளம் வந்தது. ஆனால் அது தண்ணீர் மட்டுமல்ல, அது நினைவுகளையும் கிழித்துச் சென்ற கத்தியின் முனை. வெள்ளம் வந்தது. அது தண்ணீர் மட்டுமல்ல, நினைவுகளையும் கிழித்துச் சென்ற கத்தியின் முனை. அது சிறு குழந்தைகளின் கைகளில் உறைந்திருக்கும் பயத்தின் தடம். ஒரு சிறுவன் உடைந்த ஒரு படகின் மேல் நின்று என் அம்மா வருவாங்களா என்று கேட்டபோது அந்த வானமே பதிலளிக்க முடியாமல் அழுகிறது. ஒரு மூதாட்டி தன் கணவரின் கையை பிடித்து பகலொன்றை கடக்க முயற்சிக்கிறார். ஆனால் அந்த ஓட்டம் அவரின் பலத்தை கடந்து நீர் இழுத்துச் சென்றது. அது ஒரு உடல் அல்ல, ஒரு வாழ்நாள் பாசம். பள்ளி புத்தகங்கள், படுக்கை துணிகள், கலசத்தில் இருந்த பூஜை வாசம், சுவரில் தொங்கிய குடும்ப படம், அவையெல்லாம் ஒரே சுழலில் வெள்ளத்தின் வயிற்றுக்குள் விழுந்துவிட்டன. பள்ளி புத்தகங்கள், படுக்கை துணிகள், கலசத்தில் இருந்த பூஜை வாசம், சுவரில் தொங்கிய குடும்ப படம், அவையெல்லாம் ஒரே சுழலில் வெள்ளத்தின் வயிற்றுக்குள் விழுந்துவிட்டது. கனவுகளின் கல்லறை இப்போது நதியின் ஓடையில் உருவாகிறது. மனிதர்களின் சுவாசத்தை மண்ணில் புதைக்கும் இரக்கமற்ற கதை இது. இப்போது யாராவது உயிருடன் மீள்வார் என்றாலும் அவர்களுக்குள் மேலாத புண்கள் இருக்கும். வெள்ளம் குறைந்தாலும் அதை தொடர்ந்து வரும் வெறுமை குறையாது. இடிந்து நின்ற வீடுகளுக்குள் மனிதர் தங்கலாம். ஆனால் இடிந்து நின்ற மனங்களுக்குள் எங்கே போகும் அடைக்கலம்? ஒரு நாட்டின் தனிமை, ஒரு தீவின் துயரம், ஒரு மக்களின் கரை அழிவு, இவையெல்லாம் இந்த ஒரு மலையில் ஒரே தாளில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது வானம் வெளுத்தாலும் இதயங்கள் இருளில் தான் இருக்கிறது. புதைந்து போன உடல்களை காணாமல், பயத்தில் உறைந்த குழந்தைகளை கைவிடாமல், உயிர் தப்பித்தவர்கள் காத்து கொள்வதே இந்த நாட்டின் மீட்பு. இலங்கை இப்போது ஓர் பெரிய அழுகை, பேரழிவு உருவாகும் இடமல்ல, மனிதர்களின் நம்பிக்கை உடையும் இடம். ஆனால் நம்பிக்கை உடைந்தாலும் மனிதர்கள் நொறுங்கவில்லை என்றால் இந்த நாட்டு இதயம் மீண்டும் துடிக்கும். ஆனால் இன்றைய இரவு நீளமான இரவு. வெள்ளத்தில் மூழ்கிய அந்த மக்களின் குரலும் அழுகையும் துயரமும் வானத்தை கூட மௌனமாக்கும். இது வெள்ளம் அல்ல, ஒரு தேசத்தின் துயரக்கடல். அந்த கொத்மலை நேற்று வரை உயர்ந்து நின்றது. ஆனால் இன்று அது ஒரு வீட்டின் கதவை உடைத்த கத்தி. பல நாள் பழகிய நண்பனின் நலம் கூட விசாரிக்க முடியாமல் தவிக்கிறது பல மனங்கள். மழை விடவில்லை. கொத்மலையின் ரம்புடகமனின் கிராமமே மண்ணில் புதைந்தது. அம்மா, இங்கே இருக்கிறேன் என்று கத்தின குழந்தைகளின் குரல், அதை காற்று மட்டும் கேட்டது.
மனிதர்கள் கேட்கும் முன்பே அந்த குரல் மண்ணில் மூழ்கிவிட்டது. மண்ணின் வாசத்தில் ஒரு மனிதனின் உயிர். சுவாசம் பார்க்கும் நேரமே இல்லை. ஒரு கணம் அந்த மண்ணின் கீழ் படுக்கும் உடல்கள் அத்தனையும் புதையுண்டு போனது. அவை உடல்கள் அல்ல, ஒரு குடும்பத்தின் வரலாறு, ஒரு வீட்டின் சிரிப்பு, ஒரு தந்தையின் பொறுப்பு, ஒரு தாயின் மடிமுரசு, ஒரு குழந்தையின் கனவு. மீட்புக்குழு நின்று பார்த்தது. ஆனால் மழை எதையும் திருப்பி கொடுக்கவில்லை. இவர்களை மீட்க முடியுமா என்று கேட்ட கண்ணீர் குரல், அதற்கு பதில் மழை மட்டுமே கண்ணீராக தொடர்ந்தது. சோகத்தின் நடுவே ஒரு தாய் நின்றாள். அவள் சொன்னாள், என் பிள்ளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பெட்டியாவது கிடைக்கட்டும். ஆனால் அவளது கையை பாருங்கள், வெறுமையாக நடுங்கியது. அவர்களுக்கு பெட்டி தர யாரும் இல்லை. அவர்களுக்கு சடங்கு செய்ய நேரம் இல்லை. மண்ணின் மேல் ஒரு குறிஞ்சி மலர் போல வைக்கப்பட்ட ஒரு கல் மட்டுமே, அதுவே அவர்களின் அடக்கம். அவர்களின் கதையின் முடிவு ஒரு குடும்பத்தின் உலகம் மண்ணின் கீழ் மூச்சில்லாமல் கிடக்கிறது. உயிர் தப்பியவர்கள் மட்டும் இன்றும் அங்கே நின்று அந்த மண்ணை தொட்டு அழுகிறார்கள். அவர்கள் நினைப்பது ஒன்றே, என் பேராசை எதுவும் இல்லை, என் மகனும் அம்மாவும் இருந்த இடத்தை கட்டி வையுங்கள். வெள்ளம் குறைந்து விட்டது. ஆனால் இந்த மக்களின் மனதில் அதற்கும் பெரிய ஒரு வெள்ளம், துயரத்தின் வெள்ளம் இன்னும் அடங்கவே இல்லை. கொத்மலை சரிவில் புதைந்தது உடல்கள் அல்ல, மீட்க முடியாத ஒரு நாட்டின் இதயம். கொத்மலை சரிவில் புதைந்தது உடல்கள் அல்ல, மீட்கவே முடியாத ஒரு நாட்டின் இதயம். இறைவா, இன்னும் இருப்பவர்களை காப்பாற்றுவாயா? இறைவா, இன்னும் இருப்பவர்களையாவது காப்பாற்றுவாயா?